ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரில் P2P என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளோட ஆசஸ் வியூ புக் 15 வீடியோட அன்பாக்சிங் வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ்எஸ்டியோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீச் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB 5GB வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரீச் ஸ்பீட் வந்து கிடைக்குது. ஸோ ரைட் ஸ்பீடு பார்க்கும்போது நமக்கு 2.7GB to 3GB ரவுண்டாக நமக்கு நார்மல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு இது போதும். சிபியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி லோடில் வந்து நம்மளோட சிபியூ வந்து 4 கோரில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து 506 அண்ட் 8 கோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 740 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் மல்டி கோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட் வந்தீங்கன்னா 33.4 ரைட் 32.5 அண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா 31.2. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு 32.4 இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் கோர் பக்கம் போனோம்னா ரீட் வந்து 18 ரைட் 34.3 மிக்சர் வந்து 24.6 அதே மாதிரி நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா 25.6 ரெண்டுத்துக்குமே ஒரு 6GB 7GB தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் கோருக்கும் மல்டி கோருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட்டாக ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தபடி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோன்னு பார்த்தோன்னா நம்ம நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் 2012 வந்து ஓரளவுக்கு லோ எண்ட் செட்டிங்ஸில் நமக்கு ஜஸ்ட் 40 to 45 FPS தான் கிடைக்கிது. ஸோ இட் இஸ் பிளேயபிள் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது கேம் கன்ஃபார்மாக லேக் அடிக்கும். ஸோ இந்த கிராஃபிக்ஸே பார்த்தீங்கன்னா கேம் செம்மையாக லேக் ஆச்சு எனக்கு. நீங்கள் நம்ம மிட் ரேஞ்ச் ஆர் லோ எண்ட் செட்டிங்ஸ்லேயே வச்சு நீங்கள் விளையாடுறது தான் பெஸ்ட் என்னைய கேட்டால். ஸோ அடுத்தபடியாக ஹெலோ நேபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் நம்ம கேம் இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 FPS தான் கிடச்சிது. ஸோ தட் இஸ் பிளேயபிள். பட் என்ன சொல்ல ஒரு சின்ன லேக் இருக்கிற ஃபீல் இருக்கும். அதே நேரம் நீங்கள் லோ எண்ட் செட்டிங்ஸ்க்கு இப்போது கிராஃபிக்ஸ் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டீங்கன்னா ஷேடோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் லோ செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா கேம் பக்காவாக 60 FPSக்கு மேலே எடுக்குது.